வணக்கம் நண்பர்களே. லேட்டஸ்ட்டாக மத்திய அரசு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப இப்போ சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்குது. மீடியாலலாம் இப்போ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அல்லாமல் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இது ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் ப்ரைவேட்டைசேஷனுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை மத்திய அரசு இப்போ எடுத்துகிட்டு வருது. அதாவது ப்ரைவேட்டைசேஷன்றது தனியார் கையில் ஒரு சில விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸ்பெசிஃபிக்காக பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், இந்த ட்ரெயின்ஸை தனியார் நிறுவனங்களே நடத்தலாம், ஓட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கு. எப்படி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர் ரன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரெயின்ஸையும் இந்த ப்ரைவேட் செக்டர் கையில் ஒப்படைச்சு அவங்கள ஆப்ரேட் பண்ண விடலாம் அப்படின்ற ஒரு முடிவை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அது ஒரு 150 ட்ரெயின்ஸை அந்த ரூட்ஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா 2023 இந்த வருஷத்துலேருந்து ஆப்ரேஷனலாக வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ எதிர்க்கட்சிகளாக அதை ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இந்தியன் ரயில்வேஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இந்த கண்ட்ரி. அதாவது கமர்ஷியல் என்டர்பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய எம்ப்ளாயர். இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எம்ப்ளாயர்ஸ். அது இல்லாமல் மக்களுக்கு தேவையான மிகப்பெரிய சேவையை இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆட்டிட்டு வராங்க. இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வைஸ் ஆகட்டும், இல்லை வந்து சாதாரண மக்களுக்கான சேவை ஆகட்டும். ஸோ கோடிக்கணக்கான மக்களை வந்து ஒரு வருஷமும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இந்தியன் ரயில்வேஸ். அது இல்லாமல் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியன் ரயில்வேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்க நிலையில் இதை தனியார் கையில் ஒப்படைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வளம், ஒரு ரிசோர்ஸை தனியார் கையில் தாரை வாக்குறதுக்கு இது சமமாகும்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் கையில் ட்ரெயின்ஸை ரன் பண்ண அலோவ் பண்ணணுன்னா அவங்க இந்த பேசஞ்சர் ஃபேர்ஸை அதிகப்படுத்திடுவாங்க, இது சாதாரண மக்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜாப் லாஸஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து ரீட்ரென்ச் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. அரசு தரப்பில் இவங்க என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, இல்லை மொத்தமாக நாங்கள் தனியார் கையில் தாரை வார்த்தைலாம் தரல, 95% ட்ரெயின்ஸை கவர்மெண்ட் தான் இன்னும் ஆப்ரேட் பண்ண போது, ஒரு 5% மட்டும்தான் இப்போதைக்கு ஒப்படைக்கிறோம். அது இல்லாமல் இதனால் கவர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக வரும், ஒரு 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இதனால் நமக்கு லாபமும் கிடைக்கும். அதெல்லாம் ப்ரைவேட் செக்டர் ஒரு சில நன்மைகளை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், அவங்க ஒரு சில விஷயங்களை கொண்டு வரதுனால ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, செயல்திறன் அதிகமாகும். இது ஓவராலாக ரயில்வேஸுடைய ஆப்ரேஷனுக்கு நல்லது தான் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தரப்பில் வாதம் வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துருக்கக்கூடிய முடிவு சரியா இல்லையா, தனியார் கையில் ட்ரெயின்ஸை ரன் பண்ண ஒப்படைச்சா இது எந்த மாதிரி ரிசல்ட், அந்த கான்சிக்வன்சஸ் இருக்கும், இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டைசேஷன் என்ன, இந்த ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட் செக்டர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் நிறைய பேருக்கு ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட் செக்டர் அப்படின்ற மீனிங்கே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதில் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட் செக்டர் கார்ப்பரேட் செக்டர்னாலே இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த டாடா, அதானி குரூப், ரிலையன்ஸ், இந்த மாதிரி கார்ப்பரேட் குரூப்ஸும் ப்ரைவேட் செக்டர் அப்படின்ற ஒரு நரேட்டிவ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ இவங்க மட்டும் தான் ப்ரைவேட் செக்டரா? அரசு அல்லாத எஞ்சி இருக்கக்கூடிய அங்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர். நீங்களும் நானும் ப்ரைவேட் செக்டர் தான். ரோட்டில் ஒருத்தர் ஒரு சின்ன ஷாப் வச்சு நடத்துகிறாருன்னா அதுவும் ப்ரைவேட் செக்டர் தான். குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதுவும் ப்ரைவேட் செக்டர். ஸ்மால் ஸ்கேல் செக்டர், மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ், இது எல்லாமே ப்ரைவேட் செக்டர் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் அல்லாத மிச்சம் இருக்கக்கூடிய அங்கம்ன்றது ப்ரைவேட் செக்டர் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏன் இந்த கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டர் அப்படின்றது ஒரு டேபு வேர்ட், ஒரு கெட்ட வார்த்தையாக இந்தியாவில் ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுக்கு முன்னாடி பாஸ்டில் இந்த ஒரு சில ப்ரைவேட் நிறுவனங்கள் செஞ்ச முறைகேடு, அவங்க பண்ண இந்த ஸ்கேம்ஸ், அவங்க செஞ்ச இந்த சூறையாடல், இதனால் ப்ரைவேட் செக்டர், இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னாலே ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, அரசு கையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம், இந்த வங்கிகளை சொல்லலாம். அது இல்லாமல் இந்த எண்ணெய் நிறுவனங்கள், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அரசு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 51% ஷேர் ஹோல்டிங், அந்த ஓனர்ஷிப் அரசு கையில் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மெயினாக அரசு கையில் தான் இருக்கும். இது மிச்சம் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓனர்ஷிப் அப்புறம் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரைவேட் செக்டர் கையில், இல்லை மற்ற சில என்டிட்டிஸ் கையில் இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதுதான்
ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். அப்போ கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலை கொஞ்சம் பிரித்து, ஓனர்ஷிப்பை பிரித்து ப்ரைவேட் செக்டரில் கொடுக்கறது தான் ப்ரைவேட்டைசேஷன். இந்த ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறது யாராக வேணா இருக்கலாம், நீங்களும் நானாக கூட இருக்கலாம். ஒரு பப்ளிக் ஷேர்ஸாக கொடுத்தா அதுவும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் தான். அது வந்து ஆக்சுவலாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இப்போது இந்தியன் ரயில்வேஸை ஏன் அரசு ப்ரைவேட்டைசேஷன் பண்ண நினைக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போது நிறைய அரசு நிறுவனங்கள் இந்தியாவில் பிரச்சனைனா நஷ்டத்தில் ஓடுது. உதாரணத்துக்கு ஏர் இந்தியாவை ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிறைய வருஷமாக மிகப்பெரிய நஷ்டத்தில் ஓடுது. ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக இந்தியன் ரயில்வேஸ் ஏர் இந்தியா அளவுக்கு ரொம்ப மோசமாக போகல. ஒரு நல்ல டீசெண்டான எஃபிஷியன்சியில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி செயல்திறன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. லாபமும் ரொம்ப பெருசாக இல்லை. ஓவரால் ரெவின்யூ ரொம்ப அதிகம். ரஃபாக ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருஷம் ரெவன்யூ வந்தாலும் லாபம் இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 6000 கோடி 7000 கோடி தான் மொத்த லாபமே வருது. இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு இந்த லாபம் பார்த்தீங்கன்னா கம்மி. இதை இன்னும் அதிகப்படுத்தலாம். சரி, ஏன் அந்த செயல்திறன் கம்மியாக இருக்குது, லாபம் கம்மியாக இருக்குன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேன் பவர் பல இடத்துல தேவைக்கு அதிகமான மேன் பவர் எம்ப்ளாய் பண்ணப்படுது. ஒரு சில தேவையான இடங்களில் மேன் பவர் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துலலாம் செயல்திறனை நம்ம ஒத்து கவனிக்கிறோம். அதே போல் இந்தியாவில் மெயினாக பேசஞ்சர் ஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா மானிய விலையில் தான் அளிக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ஆக்சுவலாக கமர்ஷியலாக அந்த ஃபேர் வச்சோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் சுமை எடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் மானிய விலையில் தான் நம்மளை அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதியை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுமையை யார் எடுத்துக்கிறாங்கன்னா ஃப்ரைட் செக்டர் எடுத்துக்கிறது. ஃப்ரைட்டுங்கிறது இந்த கூட்ஸ் ட்ரெயின்ஸ். அப்போ இந்தியாவில் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா அதுக்கான ஃபேர் கொஞ்சம் அதிகம். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃப்ரைட்டில் அதாவது கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதிக செலவு கொடுத்து தான் இந்தியன் ரயில்வேஸில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு தான் பேசஞ்சர் ஃபேர்ஸை அவங்க சப்சிடைஸ் பண்ணிட்டு வராங்க. இதனால தான் ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இந்தியன் ரயில்வேஸ் மேலே வைக்கப்படுது. இந்தியன் ரயில்வேஸ் பெருசாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டுது. ஃப்ரைட் ஃபேர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு யாரும் ரயில்வேஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ண விரும்புறது இல்லை. ட்ரக் மூலமாக ரோட்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அல்லாமல் மற்ற நாடுகள் இருக்கிறது மாதிரி டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் இந்தியாவில் இல்லை அப்படின்றது இன்னொரு கிரிட்டிசிசம். டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ்னால் என்னென்னா, அந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், கூட்ஸ் ட்ரெயின்ஸே ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகும். ஹை ஸ்பீடில் போகும், வேகமாக கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரைட் காரிடார்ஸ் இந்தியாவில் இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் மிஸ் ஆகுது. இப்போ தான் இதை கொஞ்சம் ஷேப் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரும். அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்தியன் ரயில்வேஸில் இருக்குது. அது இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ் சேலரி, அதாவது சம்பளமாக ஊதியமாக இந்த எம்ப்ளாயர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த தொகை இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது இல்லாமல் இந்த டீசலில் ஓடக்கூடிய இந்த ட்ரெயின்ஸ், இந்த டீசல் அந்த ஃபியூல் பில்லே பார்த்தீங்கன்னா இதெல்லாமும் வந்து மிகப்பெரிய சுமை அரசுக்கு. அப்போ இந்த விஷயத்துலலாம் அந்த செயல்திறனை அதிகப்படுத்தணும், எலக்ட்ரிஃபிகேஷன் அதிகப்படுத்தணும், ஃப்ரைட் காரிடார்ஸை கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸை நிறையா மாடர்னைஸ் பண்ணணும், ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை கொண்டு வரணும். இப்போ இவ்வளோ சேலஞ்சஸும் இந்தியன் ரயில்வேஸ்க்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ப்ரைவேட் செக்டர்னுடைய ஒரு ஹெல்ப்பை எடுத்தால் பல விஷயத்தில் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன் நான் சொன்னது போல் ஒட்டு மொத்தமாக தாரே வார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை ப்ரைவேட் செக்டரோட ஹெல்ப் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில ஆப்ரேஷன்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டெக்னிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் செக்டரை அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த பாணியில் தான் அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு சில ஃப்ரைட் அதாவது இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸை ப்ரைவேட் செக்டர் ரன் பண்ணுறதுக்கான அனுமதியை நாங்கள் தரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அரசு சொல்லுது. இப்போ ப்ரைவேட் செக்டர் கையில் ஒப்படைச்சோம்னா, ப்ரைவேட் செக்டர்ன்றது எப்பயுமே லாப நோக்கோடு அவங்க செயல்படுவாங்க, ஒரு என்டர்பிரைசிங் மேனரில் செயல்படுவாங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு தேவையில்லாத மேன் பவர் அந்த ஆட்களை வைக்க மாட்டாங்க. இந்த ஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா ரேஷ்னலைசேஷன் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேர்ஸ் வந்து கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி லாஜிக்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரைவேட் செக்டர் கையில் ஒப்படைச்சோம்னா ப்ரைவேட் ட்ரெயின்ஸ், ப்ரைவேட் பஸ்ஸஸ், ஏர்லைன்ஸ் இதுக்குள்ளே காம்படிஷன் வரும். ஏன்னா உதாரணத்துக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் போக நினைக்கிறவங்க ப்ரைவேட் ட்ரெயின்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறவங்க ஃபேரை கம்மி பண்ணுவாங்க பஸ்ஸஸோட கம்பீட் பண்ணுறது. அப்போ அந்த காம்படிஷனில் ஃபேர் கம்மி ஆகும் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷனாக வைக்கப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் வரும்னு யோசிக்கணும். ஒருவேளை பஸ் நிறுவனங்கள், ட்ரெயின் நிறுவனங்கள், ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கார்டலைஸ் பண்ணி ஒருவேளை வேணுமனே ஃபேர்ஸ் இன்ஃப்ளேட் பண்ணுறா என்ன ஆகுது,
இந்த மாதிரி கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸும் வைக்கப்படுது. இதுதான் நம்ம மைண்டில் வைக்கிறோம். சரி, இப்போ தனியார் கையில் ட்ரெயின்ஸ் அப்படியே ஒப்படைச்சு பஸ்ஸை ஓட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டுவீங்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சா இது வந்து உண்மையாலேயே ஒரு நன்மையை பயக்குமா அப்படின்றத பார்ப்போம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம ப்ரைவேட் ட்ரெயின்ஸை ஓட்டணும் இந்தியாவில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்திலேயே ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் இருந்தது. பிரிட்டிஷ் தான் இந்தியாவில் ரயில்வேஸை கொண்டு வந்தாங்க, லாப நோக்கில் கொண்டு வந்தாங்க. நமக்காக, உங்களுக்காக, எனக்காகலாம் கொண்டு வரல, நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்காகலாம் கொண்டு வரல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை கொண்டுட்டு போனோம், பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய ஃபினிஷ்டு கூட்ஸை உள்ளே விற்கணும். அதுக்காக தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் செக்டர் தான் இன்வைட் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெயிட்டை வச்சான். பெயிட் அப்படின்றது இந்த மீனுக்கு போடுற அந்த இது மாதிரி. அப்போ ஒரு தூண்டியில் போட்டால் தான் ப்ரைவேட் செக்டர் வருவாங்கன்னு என்ன சொன்னாங்கன்னா, குறைஞ்சது நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 5% ரிட்டர்ன் உங்களுக்கு கேரண்டீட் அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்னதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக வந்துச்சு. ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இந்தியா ஃபுல்லாகவே அந்த ரயில் ட்ராக்ஸை லே பண்ணாங்க. இதில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் இன்றைக்கி எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸை ரன் பண்ணாங்க. ஆனால் இதில் உத்து கவனிச்சோன்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பார்த்தாங்கன்னா, இந்த ப்ரைவேட் செக்டருக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய முறைகேடுகள் இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில இதை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இது நிறைய பேர் தெரியாது. அப்போ அந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸை அரசு மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சது. நாங்களே ரன் பண்ணிக்கிறோம், கவர்மெண்ட்டே பார்த்துக்குறோன்னு சொல்லிச்சு. உதாரணத்துக்கு இந்த கிரேட் பெனின்சுலார் ரயில்வே, ஜிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செக்ஷனை வந்து கவர்மெண்ட் மறுபடியும் நேஷனலைஸ் பண்ணிடுச்சு. அரசே எடுத்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே எடுத்து ரன் பண்ணிச்சு. அப்போது ப்ரைவேட் செக்டரில் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்ததுக்கு. இதுதான் நம்ம கவனிக்கிறோம். அது இல்லாமல் சரி ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்கிறோமே, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ப்போம். அப்படி ப்ரைவேட் செக்டர் என்ன பிரமாதமாக பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் ப்ரைவேட் செக்டர் தான் மெயினாக ரன் பண்ணுறாங்க. மெயினாக அந்த வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்காலலாம் ப்ரைவேட் செக்டர் தான் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. அமெரிக்காவை எடுத்துக்கோங்க உதாரணமாக. அமெரிக்காவில் ப்ரைவேட் செக்டர் தான் மெயினாக இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஆகட்டும், ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் ஆகட்டும், அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா ஏர்லைன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், கூட்ஸ் ட்ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் மெயினாக யூஸ் பண்ணப்படும். மிகப்பெரிய நாடு அமெரிக்கா, ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நீளம் அதிகம். அவ்வளோ தூரத்துக்கும் ரயில்வேஸ் போட்டு தான் ட்ரெயின்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் கூட்ஸை. ஜப்பானில் வர கூட்ஸ், சைனாலேருந்து வர கூட்ஸை நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? அந்த ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், கூட்ஸ் ட்ரெயின்ஸ் தான் பண்ணுவோம். அந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. சரி, இவங்க அங்கே என்ன பிரமாதமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் இன்னைக்கு தேதி இருக்க மெயினாக டீசலில் தான் ஓடுது. அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா, இதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாமே. சின்ன இந்தியா பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடு, ஏழை நாடு. நம்ம கிட்டத்தட்ட 50% மேலே எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ பண்ணிட்டோம். எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணால் டீசல் செலவு மிச்சப்படுத்தலாம், காற்று மாசாகாது. இந்த விஷயத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். அப்போ நம்மளோட பின்தங்கி இருக்குது வளர்ந்த நாடு அமெரிக்கா. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ ப்ரைவேட் செக்டர் எடுத்து நடத்தக்கூடிய ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸும் அமெரிக்காவில் இருக்குது, அவ்வளோ வளர்ந்த நாடு. இதையும் நம்ம கவனிக்கணும். அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸ், என்டர்பிரைசஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஊழல் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல செயல்திறனோடு செயல்படுற ஒரு என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ். ஊழல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஊழல் பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல செயல்திறனோட செயல்படக்கூடிய ஒரு அங்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் ரயில்வேஸ். இதை நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த டைமுக்கு அந்த இவ்வளோ பெரிய நாட்டுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு தினமும் கோடிக்கான மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி சேவை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய சேவையை கரெக்டான டைமுக்கு பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பெரிய அப்பாரட்டஸை ரன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. இதுக்குன்னு இந்தியன் ரயில்வேஸை பாராட்டி ஆகணும். இவ்வளோ காலம் அந்த யார் பண்ணுறதுனா அரசு தான் பண்ணுது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அரசும் பல விஷயத்தில் ரொம்ப நல்லாவே செயல்திறனோட செயல்பட்டுருக்கு. அதே நேரத்தில் ப்ரைவேட் செக்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பல இடத்துல ரொம்ப மோசமாக செயல்பட்டு வராங்க. ரொம்ப பிரமாதமாலாம் கிடையாது. இதையும் நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷனா? 30,000 கோடி ரூபாய் வரும்ன்றாங்க. 30,000 கோடி ரூபா சொல்லப்போனால் பெரிய அமௌண்ட் இல்லை. நிறைய பேர் கோடின்னு நம்ம பேசுவோம். 30,000 கோடின்றது சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய ஒரு அங்கம் நிறுவனத்துக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ வேறு எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது? ப்ரைவேட் செக்டருக்கு ஒப்படைக்கணும், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய வேறு அவென்யூஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணலாம். அதாவது ரயில் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஷேர் இருக்குது, ஷேர் பாண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்தியன் ரயில்வேஸை
அவங்களோட பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பாண்ட்ஸ் மூலமாக இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். இது ஒன்று. அது இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ் கையில் நிறைய ஏக்கர் லேண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் லீஸ்க்கு விடலாம், வாடகைக்கு விடலாம். இது ஆல்ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதிலெல்லாம் ப்ரைவேட் செக்டர் வருதில்லை. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். லேண்டை வந்து எடுத்துக்கோங்கப்பா, இதை யூஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு பணம் கட்டுங்கன்னா இதுக்கு எந்த நிறுவனமும் வரல. ஆனால் இப்போ ட்ரெயின்ஸை ஓட்டுங்க, நீங்களே ஓட்டுன்னு சொன்னோன்னா எல்லாம் லைன் கட்டி வராங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ ப்ரைவேட் செக்டர்னால் கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருக்க வீணான நிலத்துலலாம் சோலார் பேனல்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு ட்ரெயின்ஸை ரன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் அறிவுபூர்வமாக இன்னோவேட்டிவாக யோசிச்சோம்னா கவர்மெண்ட்டே செயல்திறனோடு செயல்படலாம். இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடியே ப்ரைவேட் செக்டர்லாம் அரசு கூப்பிட்டுருக்கு. எங்களோட சேர்ந்து இந்தியன் ரயில்வேஸில் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிங்க, எங்களோட ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாங்கன்னு சொல்லுது. இதிலலாம் பெருசாக ப்ரைவேட் நிறுவனங்கள் வரமாட்டுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸே வரல. பெருசாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு வரல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு வரல, அங்கே இருக்கக்கூடிய அந்த மேன் பவருக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வரல. ஆனால் இப்போ ட்ரெயின்ஸை நீங்கள் ரன் பண்ண சொன்னோன்னா மறுபடியும் எல்லாம் லைன் கட்டி வராங்க. அப்போ இதெல்லாமல் நம்ம யோசிக்கணும். அப்போ ப்ரைவேட் ட்ரெயின்ஸை நம்ம இந்தியாவில் கொண்டு வர்றது இதனால் மட்டும் ஒரு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது சரியான கூற்றாக இருக்குமான்னா கூற்றாக இருக்காது. அப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, ப்ரைவேட் ட்ரெயின்ஸை நம்ம தரோம், சரி, ஒருவேளை ப்ரைவேட் செக்டர் இதில் நல்ல பிரமாதமாக கூட செயல்படலாம். ஆனால் இதில் ஒரு ஆபத்தும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த பஸ் ஆப்ரேட்டர்ஸ், ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கார்ட்டலாக ஃபார்ம் பண்ணி இவங்களுக்குள்ள ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அதிகப்படுத்திட்டாங்கன்னா என்ன வரும்? இதில் ஒரு ஆபத்து இருக்குது இல்லையா? இதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ இது வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு. நெகட்டிவாகவும் போகலாம், பாசிட்டிவாகவும் போகலாம். அப்போ நம்ம இதுக்கு நிறைய ப்ரெசிடென்ஸும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதியில் உலக அளவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொன்ன அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அரசு வந்து மனசில் எடுக்கணும். அப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைப்பட்டால் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரைவேட் செக்டரோட மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், அவங்களுடைய நாலேஜ், எக்ஸ்பர்டீஸ்லாம் கண்டிப்பாக தேவை. ஆனால் இவ்வளோ காலம் இறங்கி வந்து செய்யாத ப்ரைவேட் செக்டர் இப்போ மட்டும் வந்து செஞ்சுருவாங்களா? ட்ரெயின்ஸை நான் தாரை வார்த்து கொடுத்து அதை ரன் பண்ணி லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? பெரிய மாற்றத்தை பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்னு திடுதிப்புன்னு இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர்றது சரியா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் நான் சொன்னது போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் முதல்ல கவர்மெண்ட் டேப் பண்ணிப்பாங்க. நான் சொன்ன போல் ரயில் பாண்ட்ஸ், அதே போல் ப்ரைவேட் செக்டருடைய அந்த டெக்னிக்கல் அவங்களுடைய அந்த ஜாயிண்ட் கொலாபரேஷன், இதிலெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு வேளை இதில் பெருசாக ஒன்றும் செயல்பட்டு வரல, பெரிய லாபம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரெயின்ஸை நம்ம இந்தியாவில் கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்திருந்தால் இது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நன்றி.